எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 25 மற்றும் 26 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஜார்ஜியா. ஜார்ஜியா தான் 2025ஆம் ஆண்டுக்கான உலக மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்த உலக மகளிர் செஸ் போட்டியானது நடைபெற இருக்கு. எங்கன்னா ஜார்ஜியா நாட்டின் பாதுமி நகரத்தில் தான் நடைபெற இருக்கு. இந்த போட்டியை ஃபிடே தான் நடத்துது. ஃபிடே அப்படின்னா சர்வதேச செஸ் சம்மேளனம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த வருஷம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது சிங்கப்பூரில் நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டு, சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழக வீரர் டி குகேஷும் இப்போ நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய டிங்லரன், சீனாவின் டிங்லரனும் மோத இருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிலையான வருமானம் ஈட்டக்கூடிய பெண்களை உருவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம். ஸோ லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தின் கீழ் தான் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் அதுக்கும் மேலே சம்பாதிக்கக்கூடிய பெண்களை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பற்றி லாஸ்ட் இயர் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்க, நமோ ட்ரோன் திதி, அதாவது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா இப்போ விவசாயம்லாம் இருக்கு இல்லையா, அதில் ட்ரோன்களோட பயன்பாட்டை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ட்ரோன்களை இயக்குவது தொடர்பாக பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்படுது. ஸோ பயிற்சி அளிக்கப்பட்டு அதுக்கான சான்றிதழும் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இதன் மூலமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ட்ரோன்கள் மூலமாக அவங்க விதை தெளிக்கிறது, பூச்சி மருந்து தெளிக்கிறது, உரங்கள் போடுறது, இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் முத்ரா திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பிணையில்லா கடன் வழங்குவதற்காக தான் முத்ரா திட்டமானது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம், அதாவது லக்பதி திதிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ லக்பதி திதி ஸ்கீம் அப்படின்னும் கேட்கலாம், லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் அப்படின்னு கேட்கலாம், லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இந்த திட்டம் பற்றி 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அதாவது சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுடைய ஆண்டு வருமானத்தை 1 லட்சம் வரைக்கும் மேம்படுத்தணும். 1 லட்சம் வரைக்கும் அவங்க ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்கள மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் 4.3 லட்சம் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 25.8 லட்சம் உறுப்பினர்களுக்கு 2500 கோடியை சுழல் நிதியாக பிரதமர் மோடி அவர்கள் விடுவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 5000 கோடி கடனையும் பிரதமர் மோடி அவர்கள், கடன் தொகையும் இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவிச்சிருக்காரு. இந்த லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 ஆண்டுகளில் இது வரைக்கும் 1 கோடி லட்சாதிபதி பெண்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் 2023 தான் பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம நாட்டில் 1 கோடி லட்சாதிபதி பெண்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கும் மேலே சம்பாதிக்கக்கூடிய 1 கோடி லட்சாதிபதி பெண்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முத்ரா ஸ்கீம். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பிணை இல்லாமல் கடன் வழங்கப்படுது. எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படுது? உச்சவரம்பு எவ்வளோ அப்படின்னா 20 லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். ஸோ சமீபத்தில் பட்ஜெட்டில் தான் இந்த கடன் உச்சவரம்பை 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இப்போ பயனாளிகள் கடன் பெற்றிருப்பாங்க இல்லையா, அதில் 70% பயனாளிகள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இப்போ திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, U15 ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்வி பத்ரி தான் இப்போ U15 ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. U15 அப்படின்னா அண்டர் 15 அப்படிங்கிறது, அதாவது 15 வயதுக்கு உட்பட்டவங்க விளையாடக்கூடிய ஆசிய பேட்மிண்டன் போட்டி.
அதில் இந்திய வீராங்கனை தன்வி பத்ரி வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ சமீபத்தில் சீனாவில் செங்டு அப்படிங்கிற நகரத்தில் பார்த்தீங்கன்னா U15 U17 ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளானது நடைபெற்றிருக்கு. அதில் U15 சிறுமியர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்திய வீராங்கனை தன்வி பத்ரி வந்து சாம்பியனாக இருக்காங்க. U17 சிறுவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் ஞான தத்து வந்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், பாவெல் துரோவ் கீழ்கண்ட எந்த சமூக ஊடக தளத்தின் CEO? ஆன்சர் ஆப்ஷன் டி டெலிகிராம். டெலிகிராம் சமூக ஊடகத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரி தான் இந்த பாவெல் துரோவ் என்பவர். மற்ற நிறுவனங்கள் பார்க்கும்போது ஃபேஸ்புக்குடைய தலைமை நிர்வாக அதிகாரி அப்படின்னா மார்க் சுகர்பெர்க். அடுத்து கூகுளுடைய தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்டுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் யார் அப்படின்னா சத்யா நதல்லா. இப்போ எதுக்காக இந்த டெலிகிராமுடைய CEO பாவெல் துரோவை பற்றி பார்க்குறோன்னா, இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா டெலிகிராமில் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுது. அந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை இவங்க வந்து கண்காணித்து அதை தடுக்க தவறியதுனால இவர் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவரை பற்றி பார்க்குறோம். ஸோ பாவெல் துரோவ் வந்து டெலிகிராமுடைய நிறுவனர் மற்றும் அதோடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்காரு. இவர் ரஷ்யாவில் பிறந்தவர். அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் குடியுரிமை பெற்றிருக்காரு. அப்புறம் பிரான்ஸ்லையுமே குடியுரிமை பெற்றிருக்காரு. ஸோ டெலிகிராம் பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய சகோதரரும் இணைந்து 2013 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெலிகிராமில் 95 கோடி பயனர்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 5வது கேள்வி, விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2019ஆம் ஆண்டு. விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இதுக்கு வந்து ஸ்பெஷலாக அதை ஸ்டார்ட் பண்ணது அந்த மாதிரி தான். இப்போது பாலியல் தொடர்பான வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் விரைவாக அந்த விசாரணைகளை முடிக்கிறதுக்காக தான் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கவனிங்க, விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம். ஸோ இப்போ என்னென்னா பாலியல் தொடர்பான வழக்குகளில் விரைவாக விசாரணை முடிக்கிறதுக்காக தான் இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டமானது 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு இதுக்காக குற்றவியல் திருத்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டு 2019 விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டமானது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது போஸ்கோ உள்ளிட்ட போஸ்கோ சட்டத்தின் கீழ் வந்து வழக்குகள் பாலியல் வழக்குகள் வந்து பதிவாகுது இல்லையா, ஸோ அதுக்காக விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் தனியாக தொடங்கியிருக்காங்க மற்றும் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் தொடங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இப்போ ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 409 போக்சோ நீதிமன்றங்கள் உட்பட 752 விரைவு சிறப்பு நீதிமன்றங்களானது இருக்கு. ஜூன் 20ஆம் தேதி நிலவரப்படி நம்ம நாட்டில் எத்தனை விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னா 752 விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு. அதில் 409 வந்து போக்சோ நீதிமன்றங்கள். இந்த போக்சோ நீதிமன்றங்களில் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவாகக்கூடிய பாலியல் தொடர்பான வழக்குகளுக்கு வந்து விசாரணை செய்யப்படும். மற்ற பாலியல் தொடர்பான வழக்குகளுக்கு வந்து மீதமுள்ள விரைவு நீதிமன்றங்களில் வந்து விசாரணை செய்யப்படும். ஸோ இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒரு நீதித்துறை அதிகாரி இருப்பாங்க மற்றும் 7 பணியாளர்களை உள்ளடக்கியதான் இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றம். ஸோ இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் வந்து மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகத்துடைய நீதித்துறையால் செயல்படுத்தப்படுது. எந்த துறையால் செயல்படுத்தப்படுது இல்லை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ஸோ மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகத்துடைய நீதித்துறையால் தான் இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டம்ங்கிறது 2018ஆம் ஆண்டு குற்றவியல் திருத்த சட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 752 விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு. போக்சோ நீதிமன்றங்கள் எத்தனை அப்படின்னா 409. அடுத்த 6th கொஸ்டின், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் வாக்குகளை சேகரிக்க ஊர்வலங்களை நடத்துவதற்கு டேஷ் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் சுவிதா. சுவிதா செயலி தான். இப்போ தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க இல்லையா வேட்பாளர்கள், அவங்க வந்து இப்போ ஒரு இடத்துல பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்காகவோ இல்லைன்னா தேர்தல் பிரச்சாரம் நடத்துனதுக்காகவோ இல்லை ஒலிபெருக்கிகள் வந்து அமைக்கணும் அப்படின்னாலோ வாகனங்கள் செல்லணும் அப்படின்னாலோ அதுக்கு முன் அனுமதி வந்து இந்த சுவிதா ஆப் மூலமாக அவங்க பெறணும். பெற்றுட்டு இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் நடத்த போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அவங்க அதுக்கான அனுமதிகளை வாங்குவதற்காக தான் சுவிதா அப்படிங்கிற செயலியை வந்து தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கு.
இப்போ எதுக்காக இந்த செயலி பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து முதன்முறையாக தேர்தல் நடத்த போகிறாங்க, சட்டப்பேரவை தேர்தல். ஸோ அந்த தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு இந்த செயலிகள்லாம் வந்து தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திருக்கு. ஏற்கனவே 18வது மக்களவை தேர்தல் நடக்கும்போதே இந்த செயலி பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ எகைன் பார்க்குறோம். சிவிஜில் செயலி அப்படிங்கிறது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஓட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது குறித்து ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் அப்லோட் பண்ணோம்னா அது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இங்கே வன்முறைகள் அதிகமாக நடக்கும். அதனால சிவிஜில் செயலி மூலமாக வன்முறைகள் நிகழ்வதை தடுக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ வன்முறைகள் எங்கேயும் நடக்குது அப்படின்னா அந்த டேட், அந்த டைமிங், அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து உனது வேட்பாளரை அறிந்து கொள், இந்த ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் குறித்த விவரங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த தொகுதியில் இவர் தான் ஓட் பண்ண போறாரு, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த மாதிரியான விவரங்களை வந்து இந்த செயலி மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து சுவிதா ஆப். இப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், தேர்தல் பிரச்சாரங்கள் நடத்தணும்னா முன்கூட்டிய அனுமதியை வந்து பெறுவதற்காக சுவிதா ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாக்காளர் உதவி செயலி, அதாவது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். இது எப்படின்னா வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பொறுத்துக அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18வது மக்களவை தேர்தலும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின். இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு? 7th கொஸ்டின். நெக்ஸ்ட், குணோ தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம். குணோ தேசிய பூங்கா அப்படின்னாலே நமக்கு ஒரு ஸ்கீம் வந்து ஞாபகம் வரும், என்னன்னா சிவிங்கி புலிகள் திட்டம். ஸோ அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சிவிங்கி புலிகள் வந்து அந்த இனமே அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால எகைன் அதை வந்து வளர்க்குறதுக்காக தென்னாப்பிரிக்காவுடைய ஆப்பிரிக்க நாடுகளான நமீபியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள்லேருந்து சிவிங்கி புலிகள் வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அது மத்திய பிரதேச மாநிலத்தின் குணோ தேசிய பூங்காவில் வளர்க்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த சிவிங்கி புலிகள் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து குணோ தேசிய பூங்காவில் இப்போ 13 பெரிய சிவிங்கி புலிகள், 13 குட்டிகள் வந்து இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை சிவிங்கி புலிகள் நம்ம நாட்டில் இருக்குன்னா 25 சிவிங்கி புலிகள் வந்து குணோ தேசிய பூங்காவில் இருக்கு. ஸோ இந்த புலிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமீபியா, தென்னாப்பிரிக்காலேருந்து 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சிவிங்கி புலிகள் திட்டமே 2022ஆம் ஆண்டு தான் தொடங்கினாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலி அடைக்கப்பட்ட இடங்கள்ல தான் இந்த சிவிங்கி புலிகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ அடர் வனப்பகுதிகளில் அதை வெளியிடுறதுக்காக, அதை விடுறதுக்காக இப்போ திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, அரசு ஊழியர்களுக்கு சராசரி அடிப்படை ஊதியத்தில் எத்தனை சதவீதம் ஓய்வூதியமாக கிடைக்கும் வகையில் யூபிஎஸ் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் 50%. ஸோ இப்போது மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஓய்வூதிய தொகையானது வழங்கப்பட்டு வருது. இப்போது தேசிய ஓய்வூதிய திட்டமானது பின்பற்றப்பட்டு வருது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் அப்படிங்கிற ஓய்வூதிய திட்டம், அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக மத்திய அரசு வந்து முயற்சி மேற்கொள்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ், அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சராசரி சம்பளம் இருக்கு இல்லையா, அதில் 50% வந்து ஓய்வூதியம் வழங்கும் வகையில், சராசரி சம்பளத்தில் 50% அவங்க ஓய்வூதியமாக அரசு ஊழியர்கள் பெறும் வகையில் தான் இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு வந்து தொடங்குது. ஸோ அதுக்காக இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக வழங்கும் வகையில் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம், அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஆனது தொடங்கப்பட இருக்கு. ஸோ அதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி இந்த யூபிஎஸ்ங்கிற இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் இணையக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிக்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூபிஎஸ் திட்டத்தில் இணைஞ்சிட்டு 10 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவங்க வந்து ஓய்வு பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 மாத ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவே அந்த யூபிஎஸ் திட்டத்தில் இணைந்து 25 ஆண்டுகள் பணிக்காலத்துக்கு பிறகு அவங்க ஓய்வு பெறாங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளத்தில் 50% வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த அரசு ஊழியர் வந்து
உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50% வந்து ஓய்வூதியமாக பெற்று வராரு இல்லையா, அதில் 60% 60% தொகையானது குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விஞ்ஞான தாரா திட்டம். விஞ்ஞான தாரா திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட இருக்கு. இந்த விஞ்ஞான தாரா திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சிக்கு வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது. முக்கியமாக இப்போ வேளாண் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல நமோ சகோதரிகள் திட்டம் சொல்லிட்டு, அதில் வந்து விவசாயத்தில் வந்து ட்ரோன்களை பயன்படுத்துறது. அது வந்து நியூ டெக்னாலஜி தானே ட்ரோன், அதை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறது. அந்த மாதிரி கிராம வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, மனிதர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு திறன்களை வளர்க்குறது, நெக்ஸ்ட் ஆராய்ச்சியை மேம்படுத்துறது, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது, தொழில்நுட்ப மேம்பாடு அதை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டுதான் இந்த விஞ்ஞான தாரா திட்டமானது தொடங்கப்பட இருக்கு. இதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த 15வது நிதிக்குழு காலகட்டமான 2021 to 22 2025 to 26 வரையிலான இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து 10,579 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது என்ன திட்டம்? விஞ்ஞான தாரா திட்டம். அடுத்து பயோ E3 திட்டம். ஸோ பயோ E3 திட்டத்துக்கு வந்து மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்துறையில் வந்து பொருளாதாரம், சுற்றுச்சூழல், வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறது, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறது, உயிரி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறது ஆகிய நோக்கங்களுக்காக தான் இந்த பயோ E3 திட்டமானது தொடங்கப்பட இருக்கு. இதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்கு. 9வது கேள்வி, சமீபத்தில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பான மாநாடு, போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காரு. ஸோ இந்த மாநாட்டு பேசிய போது அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய 2047 ஆண்டுக்குள்ள போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குறதுக்கு பிரதமர் மோடி வந்து வலியுறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர்ல தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து 10வது கேள்வி, ஷிகர் தவன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். ஸோ இந்திய கிரிக்கெட் வீரர் தான் ஷிகர் தவன். இந்த ஷிகர் தவன் பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து விதமான விளையாட்டிலிருந்தும் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்திய அணியுடைய முன்னாள் அதிரடி தொடக்க பேட்டர் தான் ஷிகர் தவன். ஸோ இந்த ஷிகர் தவன் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக 13 ஆண்டுகள் வந்து விளையாடி இருக்காரு. அதில் வந்து 34 டெஸ்ட்கள் விளையாடி இருக்காரு, 167 ஒருநாள் போட்டிகளையும் 68 T20 ஆட்டங்கள்லையும் ஷிகர் தவன் வந்து பங்கேற்றிருக்காரு. 11வது கேள்வி, பெண்கள் சமத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 26 ஸோ ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 26 தான் இந்த பெண்கள் சமத்துவ தினமானது அனுசரிக்கப்படுகிறது. உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே, பெண்கள் சமத்துவ தினம். ஸோ ஏன் ஆகஸ்ட் 26 அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்து 19வது திருத்த சட்டத்தின் மூலமாக அங்கே பாலின பாகுபாடு இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஓட் பண்ணுறதுக்கான உரிமை வந்து ஃபர்ஸ்ட் வழங்கியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து தான் அந்த ஆகஸ்ட் 26 வந்து பெண்கள் சமத்துவ தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னா மார்ச் 8 அனுசரிக்கப்படுகிறது. 12வது கேள்வி, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் திண்டுக்கல். ஸோ இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனியில தான் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ பழனியில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 25 வரைக்கும் 2 நாட்களுக்கு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வச்சிருக்காரு இந்த மாநாட்டை. நெக்ஸ்ட் 13வது கேள்வி, ஃபிட் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019 ஸோ நாட்டு மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா உடல் அளவில் தகுதியாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடல் செயல்பாடுகளில் ஈடுபடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஃபிட் இந்தியா இயக்கம் 2019 தொடங்கப்பட்டது. இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போது ஒவ்வொரு மாதமே கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத், அதாவது மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிட்டு வராரு.
ஸோ அதே மாதிரி இப்போது லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையில் ஆகஸ்ட் மந்த் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து உரையாற்றிருக்காரு. அப்போ சொன்ன முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று தான் ஃபிட் இந்தியா இயக்கம். ஃபிட் இந்தியா இயக்கம் அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ நாட்டு மக்கள் அனைவருமே உடல் தகுதியை வந்து கொண்டிருக்கணும். ஸோ அதுக்காக உடல் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஊட்டச்சத்து மாதமானது அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் முழுக்க ஊட்டச்சத்து மாதமானது அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும். அடுத்த 14வது கேள்வி, இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட்டான ரூமி 1 எங்கிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் பட்டிப்புலம். ஸோ பட்டிப்புலத்துலேருந்து தான் இப்போ ரூமி 1 செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. ராக்கெட் ரூமி 1 ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த ரூமி 1 அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னா ரூமி 1. ஸோ இந்த ரூமி 1 ராக்கெட் மூலமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 3 கியூப் செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் செலுத்திருக்காங்க. பூமியிலேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா புவி வட்ட பாதையில் அது வந்து வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு அந்த ரூமி 1 ராக்கெட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பூமிக்கே கொண்டு வரப்பட்டிருக்கு வெற்றிகரமாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பட்டிப்புலம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் இந்த ரூமி 1 ராக்கெட் வந்து ஹைட்ராலிக் மொபைல் லான்ச் பேட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த ரூமி 1 ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து தமிழகத்தை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஓன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் ஆகியவை இணைந்து தான் மிஷன் ரூமி 2024 அப்படிங்கிற பெயரில் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ரூமி 1 ராக்கெட்டை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சர்க்கியூட்டில் வந்து ஃபார்முலா 4 இந்தியா கார் பந்தயம் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து ஆஸ்திரேலிய வீரர் ஹக்பார்டர் வந்து சாம்பியனாக இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவுக்கு வந்து நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் சாதனங்கள் அப்புறம் அது தொடர்புடைய உபகரணங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்யறதுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வந்து இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காரு. ஸோ இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு சாதனங்கள் எதுக்காக அப்படின்னா இப்போ விமானத்துலேருந்து அதை கடலுக்கு அடியில் நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த சாதனங்களை கீழே நீர்மூழ்கி கப்பல்கள் நீருக்குள்ள மூழ்கி இருக்கும் இல்லையா கடலுக்குள்ள, அந்த நீர்மூழ்கி கப்பல்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீர்மூழ்கி கப்பல்களுடைய இயக்க விவரங்களை கண்டறிவதற்காக $52.8 மில்லியன் மதிப்பிலான நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் சாதனங்கள் அது தொடர்பான உபகரணங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்யறதுக்கு இப்போ அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மலையாள திரையுலகில் வந்து இப்போ நடிகைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஹேமா கமிட்டி வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில் வந்து தெரிய வந்திருக்கு. நம்ம பார்த்துருப்போம், அது பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அதன்படி கேரள அரசு பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலையாள திரையுலகில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரணை நடத்துறதுக்காக 7 காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ மாலத்தீவில் துலுஸ்டு அப்படிங்கிற பகுதியில் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்று வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்தியா வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபீஸ் 500. ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் செப்டம்பர் 8ஆம் தேதி பிகினர்ஸ்க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 TNPSC படிக்கிறவங்களுக்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பிகினர் பேட்ச். மே மந்த் வரைக்கும் இந்த பேட்ச் வந்து போகும். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபீஸ் 250 ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது செப்டம்பர் 1லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஃபீஸ் வந்து 600. இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஜார்ஜியா. இரண்டாவது கேள்வி, ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிலையான வருமானம் ஈட்டக்கூடிய பெண்களை உருவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம். மூன்றாவது கேள்வி, U15 ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் தன்வி பத்ரி. நான்காவது கேள்வி,
பாவெல் துரோவ் கீழ்கண்ட எந்த சமூக ஊடக தளத்தின் CEO? ஆன்சர் டெலிகிராம். 5வது கேள்வி, விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. 6வது கேள்வி, தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் வாக்குகளை சேகரிக்க ஊர்வலங்களை நடத்துவதற்கு டாஸ் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் சுவிதா செயலி. 7வது கேள்வி, குணோ தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம். 8வது கேள்வி, அரசு ஊழியர்களுக்கு சராசரி அடிப்படை ஊதியத்தில் எத்தனை சதவீதம் ஓய்வூதியமாக கிடைக்கும் வகையில் UPS திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் 50%. 9வது கேள்வி, சமீபத்தில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சத்தீஸ்கர். 10வது கேள்வி, ஷிகர் தவன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். 11வது கேள்வி, பெண்கள் சமத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி. 12வது கேள்வி, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் A திண்டுக்கல். 13வது கேள்வி, ஃபிட் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. 14வது கேள்வி, இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட்டான ரூமி 1 எங்கிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் பட்டிப்புலம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.